சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு விவகாரத்தில் அதிமுக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுத்ததாக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சாத்தான்குளத்தில் சிபிஐ விசாரிக்க அதிமுக முன்வரலை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கிறார். அது தவறு. சாத்தான்குளத்தில் இருவரை காவல்துறையினர் கைது செய்து பிறகு அவர்கள் இறந்த காரணத்தினால் அது எவ்வாறு இருந்தது என்பதை கண்டுபிடிக்க உரிய நடவடிக்கையை அதிமுக அரசு எடுத்தது. உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் விசாரணையெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் 24/6/2020 அன்று நடைபெற்றது. 28/6/2020 அன்றே அம்மாவுடைய அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு 29/6/2020 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. 30/6/2020 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கு வந்தபொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதியரசர்கள் உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின்படியில் அம்மாவுடைய அரசு சிபிசிஐடி மூலமாக விரைந்து உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று அவர்கள் மீது குற்றம் சுமற்றவர்கள் மீது விசாரணை அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதோடு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததின் பேரில் 10/7/2020 அன்று சிபிசிஐடிடம் இருந்த அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக நியாயமாக உண்மையாக இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீதிமன்றம் சிபிஐ தான் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு இருந்தாலும் நாங்கள் அம்மாவுடைய அரசு 28/6/2020 அன்று நாங்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி மீண்டும் சொல்லி 29/6/2020 அரசாணை வெளியிடப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின்படி அந்த வழக்குகள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 1/7/2020 அன்று கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடம் இருந்த அந்த வழக்கை 10/7/2020 அன்று சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது உண்மையாக நாங்கள் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றதும்